ராஜபக்ஷகளுக்கு விழுந்த பேரடி அனுர் அரசின் அதிரடி அறிவிப்பு. டக்ளஸ் சித்தார்த்தன் சந்திப்பு காலவரையறையின்றி ஒத்திவைப்பு. அனுரவுடன் இணையும் இலங்கை தமிழரசு கட்சி அம்பலமான உண்மை. சுயநல அரசியல் கட்சிகளுடனும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்காது வெளியான அறிவிப்பு. செம்மணியில் தோண்ட தோண்ட வெளிவரும் உடலங்கள். மோடியின் பாரிய திட்டம் பாகிஸ்தான் சீனாவுக்கு விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. உச்சத்தை தொடும் எலான் மாஸ்க் ட்ரம்ப் முறுகல். லட்சக்கணக்கில் பலியான ரஷ்ய வீரர்கள் அதிர்ச்சிகர போர் அறிக்கை வெளியீடு. ராஜபக்ஷகளை நிச்சயம் சிறையில் அடைப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுனில் ஹிந்துநெத்தி இந்த விடயத்தை நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷகள் ரணில் விக்ரமசிங்க போன்றோரை சிறையில் அடைப்போம் என்பதனை தெளிவாக கூறுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். சீன வரி மோசடியின் போது தாமே அந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை கைவிட மாட்டோம் எனவும் வழக்கை முன்னெடுத்து செல்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளைப்பூண்டு மோசடி சதோச நிறுவனம் அரிசி இறக்குமதி செய்து அதில் பூச்சிகள் காணப்படுவதாக கூறி பியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பசுமாடுகள் இறக்குமதியின் டாலர் கணக்கில் மோசடி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆயுர்வேத திணைக்களத்தின் அரச ஊழியர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் வீட்டில் பணியாற்றினர் என அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். பிணைமுறி மோசடி வழக்கு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷக்கள் ரணில் போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று நீதி அமைச்சர் கூற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டமாக 3ஆம் நாளான நேற்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 3வது எலும்புக்கூட்டு தொகுதி பிரித்தெடுக்கப்பட்டு பொதியிடப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றதுடன் இன்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியானது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் அம்பலமாக்கியுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக இவ்வாறு ஆதரவு கோரியமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினரான ஜெதீசன் மானிப்பாய் பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினர் ஒருவரிடம் இவ்வாறு ஆதரவு கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவின் தீர்மானத்துக்கு அமையவே ஆதரவு வழங்குவதா இல்லையா என முடிவு எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஜெசீதனிடம் கூறியதாக அறிய முடிகின்றது. மேலும் இலங்கை தமிழரசு கட்சியானது பதவிக்காக எந்த அளவுக்கும் செல்வதற்கு தயாராகிய விடயம் தற்பொழுது புலப்படுவதாக அரசியல் தரப்புகளில் தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சங்கு சைக்கிள் கூட்டணி தரப்பின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் ஏபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவுக்கும் இடையிலான சந்திப்பு மீண்டும் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான கொள்கை ரீதியான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் அந்த புதிய கூட்டின் முக்கியஸ்தர் தர்மலிங்கன் சித்தார்த்தனுக்கும் ஏபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவுக்கும் இடையில் நேற்று முன்தினம் நடைபெற இருந்த சந்திப்பு நேற்றைய தினம் பிற்போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த சந்திப்பு காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் நேற்று கூட்டாக தெரிவித்தனர். யாழ் உரும்புராய் பகுதியில் நேற்று முற்பகல் நடைபெற்ற தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வில் மேற்படி இருவரும் கலந்து கொண்ட போதே இதனை கூறியுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க உள்ளது என்ற தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் சு கபிலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது என சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த விடயங்கள் அனைத்தும் போலியானவை. தேர்தல் காலத்திலும் தேசிய மக்கள் சக்தி எதிராக மக்கள் மத்தியில் வதந்திகளை பரப்பியவர்கள்
தேர்தலிற்கு பின்னரான ஆட்சியமைப்பிற்குட்பட்ட இக்காலத்திலும் மக்கள் மத்தியில் வதந்திகளை பரப்பி வருகின்றார்கள். எமது மக்களை வதந்திகள் மூலமாக வழிநடாத்தி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதாக கருதும் எந்தொரு சுயநல அரசியல் கட்சிகளுடனும் கூட்டு சேரவோ இணைந்து பயணிக்கவோ தேசிய மக்கள் சக்தியினராகிய நாம் முன்வரப்போவதில்லை என்பதை எமது மக்களிற்கு பொறுப்புடன் அறிய தருகின்றோம். எமது மக்கள் வழங்கியுள்ள ஆணையின் பிரகாரம் எமக்கு வாக்களித்த மக்கள் வாக்களிக்காத மக்கள் என்ற பேதமின்றி ஒவ்வொருவரும் சமூகம் சார்ந்தும் பிராந்தியம் சார்ந்தும் உயர்வு பெற வலுவான எதிரணியாக செயல்படுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் அரசாங்கம் தனது விமான பாதுகாப்பு திறனை அதிகரிக்க ரஷ்யாவில் இருந்து கண்டெய்னர் SOTH ரேடார் அமைப்பை பெறும் திட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ரேடார் சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமானங்களை கண்டறியும் திறன் கொண்டது என கூறப்படுகின்றது. எனவே சீனாவின் J-20 மற்றும் பாகிஸ்தானுக்கான சீனா உருவாக்கும் J-35A ஸ்தலத் யுத்த விமானங்களை கூட இந்தியா முன்கூட்டியே கண்டறிந்து எதிர்வையும் திட்டங்களையும் உருவாக்க முடியும். மேலும் இந்த கண்டெய்னர் ரேடார் ரஷ்யாவின் RTI சிஸ்டம்ஸ் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட 29B6 எனப்படும் அதிநவீன ரேடார் அமைப்பாகும். இந்த ஓவர் தி ஹொரைசன் தொழில்நுட்பம் கொண்டது. இது நிலத்தின் வளைவுகளை மீறி அயனோஸ்பியர் ஊடாக ரேடியோ அலைகளை அனுப்பி மிக நீண்ட தூரங்களில் உள்ள இலக்குகளை சரியாக கண்காணிக்கின்றது. இதன் மூலம் 5000 இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கலாம். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கூட கண்டறியும் திறன் கொண்டது. 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் சுமார் 2,50,000 ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்தோடு மொத்தம் 9,50,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மொத்த ரஷ்ய உயிரிழப்புகள் 1 மில்லியனை தாண்டக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தாக்குதல்களை அதிகரித்த போதிலும் ரஷ்யாவின் ராணுவ முன்னேற்றம் மந்தமாகவே உள்ளது. இது மட்டுமின்றி உயிரிழப்புடன் போராயுதங்களின் இழப்பும் பொருந்துவதாக குறிப்பிட்டுள்ளனர். டாங்கிகள், பீரங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் என ஆபத்தான விகிதத்தில் ரஷ்யா இழந்துள்ளதுடன் சில சமயங்களில் 5-1 என்ற விகிதத்தில் பதிவான இழப்பு உக்ரைனுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையிலான பதற்றங்கள் உச்சத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெர்மன் சான்சலருடன் நடந்த சந்திப்பில் மஸ்க் கையெழுத்து சட்டத்தை விமர்சித்திருந்தமை குறித்து தான் ஆச்சரியம் மற்றும் ஏமாற்றம் அடைந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ட்ருத் எனப்படும் ட்ரம்பின் சமூக வலைதளத்தில் மஸ்க் மனநிலை சரியில்லாதவராக மாறி வருவதாக அவர் பதிவிட்டுள்ளார். டொக்யூ அமைப்பு மூலம் அதிகப்படியான செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டுக் கொண்டிருந்த எலான் மஸ்க் கடந்த மாதம் தனது அரசு பதவியில் இருந்து விலகினர். இதனையடுத்து டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையிலான மோதல் தீவிரத்தன்மையை அடைந்துள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். உதாரணமாக ட்ரம்பின் வரி கொள்கை 2ஆம் பாதியில் மந்த நிலையை ஏற்படுத்தும் என மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சாரங்களுக்காக மஸ்க் $290 மில்லியன் செலவழித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.